السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح. المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 67 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இந்த 68வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். பாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். மாணவர்களுக்காக வேண்டி இலகுவான முறையில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். பயிற்சிகளுடன் கூடிய ஒரு புத்தகமாகும். இதை படிப்பதன் மூலம் நாம் அரபு இலக்கணத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். அழகிய உதாரணங்களுடனும் அழகிய பகுசு ஆய்வுடனும் காயிதாக்கள் சட்டங்களுடனும் இன்னும் பயிற்சிகள் என அனைத்தையும் ஒன்றிணைத்து நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். இதன் மூலம் நாம் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல் மர்ரத்து வல் ஹைஅத்து. மர்ரத் என்றால் ஒரு முறை, 2 முறை என முறையை எத்தனை முறை என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தையை பற்றியும், ஹைஅத் என்றால் தோற்றம், தோற்றத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை எப்படி வரும் என்று அதனுடைய வசன்களை நாம் கடந்த பாடங்களில் பார்த்தோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 3 எழுத்தை சார்ந்ததாக இருந்தால் ஃபஅலத் வசனில் வரும் என்றும், எது மர்ரத் ஒரு முறை 2 முறை என குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை ஃபஅலத் வசனில் வரும். அதே போல் 3 எழுத்து அல்லாத 4, 5, 6 இருந்தால் அது அதே மஸ்தரிலே வரும். ஃபஅல என்றால் இஃப்ஆல் என்றே வரும். ஆனால் கடைசியில் தா மட்டும் சேர்க்க வேண்டும். இஃப்ஆலத் அப்படின்னு கடைசியில் நம்ம குண்டு தா இருக்கு, அந்த தா மட்டும் சேர்த்தா போதும். அது மரணத்தை குறிக்கும். ஒரு முறை செய்தேன் என்ற அந்த அர்த்தத்தை குறிக்கும். சரியா? அதே போல ஹைஅத்தை பற்றி பார்க்குமேயானால் அது ஃபிஅலத் வஸ்னில் வரும். ஒரு தோற்றத்தை, ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய வார்த்தை அது எந்த வசனில் வரும்? ஃபிஅலத் என்ற வசனில் வரும். அது 3 எழுத்து சார்ந்ததுக்கு மட்டும்தான் என்ன இருக்கிறது? இந்த ஃபிஅலத் தோற்றத்திற்கான வசன் இருக்கின்றது, ஹைஅத்திற்கான வசன் இருக்கின்றது. ஆஹ் எதற்கு இல்லை? 3 எழுத்து அல்லாத 4, 5, 6 எழுத்தை சார்ந்த செயல்களுக்கு ஹைஅத்திற்கு குறிக்கக்கூடிய வசன் இல்லை என்பதையும் நாம் தெளிவாக கடந்த பாடத்தில் நாம் முழுமையாக பார்த்து விட்டோம். இப்போ ஒரு முறை செய்தேன் அப்படின்னு குறிக்கணும்னா அதற்கு என்ன வார்த்தைகள் எனும். அதே போல இந்த தோற்றத்தில் நான் நடந்தேன், பெருமை கொண்டவனின் தோற்றத்தில் நான் நடந்தேன் அப்படின்னு ஒரு தோற்றத்தை குறிக்கணும்னா அதுக்கு அந்த வார்த்தை என்ற தெளிவான பாடத்தை நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது வாருங்கள், அதனுடைய பயிற்சிகளை என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். இந்த பயிற்சிகளின் மூலம் நாம் இந்த பாடத்தில் ஒரு தெளிவை பெறுவோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தேகம் இந்த பயிற்சிகளின் மூலம் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு தீர்த்து வைப்பானாக. வாருங்கள், இப்பொழுது நாம் என்ன செய்வோம், பயிற்சிக்குள் போவோம். தம்ரீன் ஆத்துன், பயிற்சிகள் 1. முதலாவது பயிற்சி இப்ப என்ன செய்ய போகிறோம், பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாங்க? பையின் மாஃபில் இபாராத்தில் ஆத்தியதி, பின்வரும் வாசகங்களிலே உள்ள ஒன்றை விளக்கு. மின் அஸ்மா இல் மர்ரதி வ அஸ்மா இல் ஹைஅதி. இஸ்முல் மர்ரா இன்னும் இஸ்முல் ஹைஆக்களில் இருந்து, இஸ்முல் மர்ராக்களில் இருந்து பின்வரும் வாசகங்களே உள்ள ஒன்றை விளக்கு. இப்ப இஸ்முல் மர்ரா, இஸ்முல் ஹைஆலாம் கடந்த பாடத்துல என்ன சொன்னோம், அரபிலே மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம்ல. அதனால அரபிலே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னது, இந்த இந்த துறையில் இது அரபியிலே பயன்படுத்தக்கூடிய என்ன இருக்கின்றது, ஆஹ் ஒரு பழக்கம் இருக்கின்றது. ஆகவே இது அரபியிலே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தோற்றத்தை அறிவிக்கக்கூடிய பெயர் சொல்கள், ஒரு எத்தனை முறை என்று அறிவிக்கக்கூடிய பெயர் சொல்கள். ஒரு இன்னும் கூறு ஃபேல கொல்லின், ஒவ்வொன்றுடைய ஃபேலை கூறு. பின்வரும் வாசகங்கள்ல எதெல்லாம் இஸ்மு மர்ரா, எதெல்லாம் இஸ்மு ஹைஆ என்பதை விளக்கு. அதுக்கப்புறமா அதோடைய ஃபேல் எப்படி வரும், ஒவ்வொன்றுடைய ஃபேல குல்லின், ஒவ்வொன்றுடைய ஃபேலை கூறு. அதை மட்டும் நம்ம செஞ்சா போதும். சரியா? முதல்ல நம்ம என்ன செஞ்சிருவோம், எப்பவும் போல அதோடைய அர்த்தங்களை பார்த்து விடுவோம். அர்த்தங்களை பார்த்து விட்டு அவர்கள் சொன்னதை இப்போ நம்ம செய்து விடுவோம். சரியா? இப்ப பாருங்க, முதலாவது என்ன சொல்றாங்க? முதலாவது லிகுல்லி சாரிமின், கூர்மையாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நபுவத்துன், மழுங்குதல் இருக்கும். வலிக்குல்லி ஜவாதின், ஒவ்வொரு குதிரைக்கும் இருக்கும் கபுவத்துன், ஒரு தடுமாற்றம் இருக்கும். இப்ப ஒரு மழுங்குதல் இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும்.
இப்ப எல்லாமே எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா என்னது, யானை. யானைக்கும் அடி சறுக்கும்பாங்கன்னா, இப்ப என்னதான் இருந்தாலும் எல்லாம் நல்ல குதிரையா இருந்தாலும் ஒரு தடவையாச்சும் அதுவும் என்ன தடுமாறதான் செய்யும். சரியா? இரண்டாவது, இஸ்தஷர்து தபீப இஸ்திஷாரத்தன், மருத்துவரிடம் ஒரு முறை ஆலோசனை தேடுவதாக ஆலோசனை தேடினேன். இப்ப மூன்றாவது, சாரல் மலிகு, அந்த அரசர் வாழ்ந்தான். சீரத்த சலஃபி சாலிஹி, இப்ப நல்ல முன்னோரின் அமைப்பில் வாழ்வதாக அரசன் வாழ்ந்தான். இப்ப இது அமைப்பை குறிக்கும்ல. இப்ப நாலாவது பாருங்க, இல்தமிஸ் லி ஹஃவதி சதீகி, நண்பனின் ஒரு தவறுக்கு தேடு, ஒரு முறை தவறுக்கு நீ தேடு. ருதுரன், தங்கடத்தை தேடு. என்னைக்காச்சும் ஒரு தடவை தப்பு செஞ்சிருப்போம், அதுக்கு போய் திட்டுவோமா? திட்டக்கூடாதுன்னா நண்பனை. அதுக்கு ஏதாச்சும் ஒரு குதிரை தங்கடத்தை நீ தேடு. நாலு, ஐந்தாவது பாருங்க, அசப்துல் கர்ல, நோக்கத்தை நான் அடைந்தேன். இசாபத்தன் வாஹிதத்தன், ஒரு முறை அடைவதாக அடைந்தேன். இப்ப அசல்லே இங்க தாவரும். இந்த மாதிரி அசல்லே வந்தா பக்கத்துல வாஹிதத்தன் போடணும்னு நம்ம பாடத்துல படிச்சோம்ல. அதனால வாஹிதத்தன் போட்டு அந்த முறையை காட்டுறாங்க. ஒரு முறை அடைவதாக அடைந்தேன். ஆறாவது பாருங்க, ருப்ப சத்தத்தின், எத்தனையோ அஹ் எத்தனையோ முறை சத்தத்தின் ஒரு மௌனம், எத்தனையோ முறை ஒரு மௌனம், அவ்வளவு மின் மகாலத்தின், பேச்சை விட மிகவும் எத்தி வைப்பதாக இருக்கும். ஏழாவது பாருங்க, வக்கஃபர் ரஜுலு, அந்த மனிதர் நின்றான். விக்ஃபத தாஹிலி, திகைப்பவனுடைய அமைப்பில் நிற்பதாக நின்றான். எட்டாவது பாருங்க, ருப்ப அக்லத்தின், எத்தனையோ முறை, அக்லத்தின் ஒரு முறை சாப்பிடுவது என்பது மனஅத் அகலாத்தின், பல முறை சாப்பிடுபவைகளை தடுத்தது. ஒன்பதாவது பாருங்க, இபுத்தசம லனா அஸ்ஸமானு இப்திசாமத்தன், காலம் நமக்கு புன்னகைத்தது. இப்திசாமத்தன், ஒரு முறை புன்னகிப்பதாக புன்னகைத்தது. பத்தாவது பாருங்க, ருப்ப ஃபர்ஹத்தின், எத்தனையோ ஒரு முறை மகிழ்ச்சியாக இருப்பது. தவுது, அது மீளும். கர்ஹத்தன், துன்பமாக, ஒரு முறை துன்பமாக மீளும். இப்ப நம்ம என்ன செஞ்சாச்சா, அர்த்தம் வச்சாச்சா? வாங்க, வாருங்கள். இப்பொழுது இப்பொழுது நாம் இதோடைய பதில்களை பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் அதன் நேரடி அர்த்தம் வைத்து உங்களுக்கு புரிவதற்காக எனது ஒரு முறை என்றும் அதே போல அமைப்பு என்றும் நாம் அர்த்தம் வைத்து உங்களுக்கு விளக்கியுள்ளோம். சரியா? வாருங்கள் இப்பொழுது அதனுடைய கேட்டதை நாம் செய்வோம். ஆஹ் இங்க பாருங்க, வந்துருச்சுல. ஒவ்வொன்றுக்கும் இங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் இதுல நபுவத்துன்னு வந்துச்சுல. இந்த நபுவத் என்பது இஸ்முல் மர்ரா. இந்த சைடு ஃபுல்லா இஸ்முல் மர்ரா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த சைடு ஃபுல்லா என்னது, இஸ்முல் ஹைஆ. கொடுத்த உதாரணங்கள்ல எதுனா இஸ்முல் மர்ரா என்பதை இங்க காட்டுறாங்க. இப்ப நபுவத்துன், நபுவத் என்பது என்னது, இஸ்முல் மர்ரா. சரியா? அப்ப இதுக்கு நம்ம மேல என்ன சொன்னோம்? ஒவ்வொரு கூர்மையான குரங்குக்கும் மழுங்குதல் இருக்குதுன்னாங்களே, நபானா மழுங்கியது. அடுத்து கபுவத்துனாங்களே, தடுமாறு, ஒரு முறை தடுமாறுவது. இப்ப கபானா தடுமாறியது. இப்ப அதோடைய ஃபேல கேட்டாங்க, அதான் இங்க ஃபேல சொல்றோம். எது இஸ்முல் மர்ரா, எது இஸ்முல் ஹைஆன்னு விளக்க சொன்னாங்க, அது இங்க சொல்லிட்டோம். அது பக்கத்துலயே அதோடைய ஃபேல் கேட்டாங்க, ஒவ்வொன்றுக்கும் நான் ஃபேல அது பக்கத்துல சொல்றோம். சரியா? இஸ்திஷாரத்துன்னு வந்துச்சு, ஒரு முறை என்னது, ஆலோசனை செய்யறதுன்னு. இப்ப இஸ்திஷாரனா ஆலோசனை செய்தான். அடுத்து ஹஃப்வத்துன்னு வந்துச்சு, அப்படின்னா என்னது, ஒரு முறை தவறு செய்தல். ஹஃபானா தவறு செய்தான். இசாபத்துன்னு வந்துச்சு, ஏற்பட்டது, ஒரு முறை ஏற்படுவது. அசாபனா ஏற்பட்டது. சக்தத்துன்னு வந்துச்சு, என்னது, ஒரு முறை அமைதியாக இருப்பது, ஒரு மௌனம். சக்கத்த, அமைதியான. அக்லத்துன்னு வந்துச்சு, ஒரு முறை சாப்பிடுவது. அதோடைய ஃபேலு அக்கலை, சாப்பிட்டான். எல்லாத்துடைய ஃபேலையும் பக்கத்திலே சொல்லிட்டு இருக்கோம். விபத்து சாமத்துவம், ஒரு முறை புன்னகைப்பது. விபத்து சம, அதோடைய ஃபேல் என்னது, விபத்து சம, புன்னகைத்தான். ஃபர்ஹத்துன், ஒரு முறை மகிழ்வது. ஃபரிஹனா, மகிழ்ந்தான். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, தர்ஹத்துன், தர்ஹத்துன் என்னன்னு படிக்கணும், தர்ஹத்துன்னு படிக்கணும். அதோடைய ஃபேல் என்ன, தரிஹ. சரியா? அப்ப எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிட்டோம், நம்ம ஃபேன் சொல்லிட்டோம். சரியா? அப்ப இதுக்கு துக்கம்னு அர்த்தம். தரிஹன, துக்கம் அடைந்தான் அப்படின்னு அர்த்தம். சரியா? வாருங்கள், இப்ப இஸ்முல் ஹைஅத் ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு சீரத். என்னது, சீரத்னா வாழ்க்கை, வாழ்க்கையின் அமைப்பு. அதே போல விக்ஃபத்துன்னா நிற்கும் அமைப்பு, தோற்றம். சாரணா வாழ்ந்தான். ஒக்கஃபனா
நின்றான். சரியா? நம்ம முன்னாடி சொன்னோம் மேலேயே, சாரருக்கு என்னது சீரத்துல் நபின்னு கூட சொல்லுவாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுக்கு இப்ப சீரனா என்ன, சீரத்துனா என்னது, வாழும் அமைப்பு, வாழ்க்கை. ஓகேவா? பாருங்க, இப்போ முதல் பயிற்சி முடிஞ்சிருச்சா? அப்ப பாருங்க, ரெண்டாவது பயிற்சியை இப்பொழுது பார்ப்போம். இப்ப ரெண்டாவது பயிற்சி என்ன கேக்குறாங்க பாருங்க. பயிற்சி 2, ஹாத்தில் மர்ரத்த வல் ஹைஅத்த, மர்ரத்தின் ஹைஅத்தை கொண்டு வா. மதா சஹதாலிக்க, அது எப்பொழுது சரியாகுமோ அப்பொழுது கொண்டு வா. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், ஹைஅத் எல்லாத்துக்குமே வராது, மர்ரத் எல்லாத்துக்கும் வரும், ஹைஅத் என்ன செய்யாது, எல்லாத்துக்கும் வராது. அதனாலதான் அது அந்த ஹைஅத்து, இந்த இது என்னது, எப்பொழுது சஹீஹாகுமோ அப்பொழுது கொண்டு வா. சஹீஹாட்டி அது கொண்டு வர வேணாம்னு அர்த்தம். சரியா? மினல் அஃஆலில் ஆத்தியதி, பின்வரும் செயல்களில் இருந்து மர்ரத்தின் ஹைஅத்தை நீ கொண்டு வா. சரியா? அப்ப பாருங்க, கீழே நிறைய செயல்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், அதற்கான ஏன் இது அதோடைய மர்ரத் ஹைஅத்தை நாம் கொண்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்குல்ல, இங்க இருக்கக்கூடியவைகளுடைய அர்த்தத்தை பார்த்து விடுவோமா? கீழேயே அது இது ஒவ்வொன்றுக்கும் நாம் கொண்டு வரும் பொழுது அதோடைய அர்த்தத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்லிவிடுவோம். பாருங்கள். அஃப, இப்ப அஃபனா என்னது, பத்தினித்தனமாக இருந்தான். சரியா? அதுக்கு என்ன வரும், அஃபத்துன், இப்ப ஒரு முறை பத்தினித்தனமாக இருத்தல். இஃபத்துல் முத்தகீன், நல்லோர்கள் இரையச்சம் உடையவர்களின் பத்தினித்தனமாக இருப்பது, அந்த அவர்களின் பத்தினித்தனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்புறமா பாருங்க, நஹஜ, இப்ப நஹஜன் வந்துச்சா, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ரெண்டாவது நஹ்ஜத்துன் வரணும். என்ன வரணும், நஹ்ஜத்துன். நஹஜனா பாதை, பாதையானது. நஹஜத்துனா ஒரு முறை என்னவானது, பாதையானதல். ஒரு முறை என்னவாகுவது, பாதையாகுதல். சரியா? அதுக்கப்புறமா நிஹ்ஜத்துல் அஃபாலிலி, அஃபாலில்னா நல்லோர்களின் பாதை. அமைப்பு தானே விளக்குது, நல்லோர்களுடைய நிஹ்ஜத் பாதை. சரியா? இப்ப வழியானது, ஒரு முறை வழியாகுவது. நிஹ்ஜத்துல் அஃபாலில்னா நல்லோர்களின் பாதை. அப்புறம் கஅத, அமர்ந்தான். கஅதத்துன்னா ஒரு முறை அமர்தல். கிஅதத்துல் முத்தஅல்லிமி, அப்ப ஆசிரியருடைய அமர்தல், ஆசிரியருடைய அமர்வதின் அமைப்பு. அவங்க அமைவுற அல்லது அவர்கள் அமர்வதை போல அமர்வது. சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, கலீப, அப்ப கோபம் அடைந்தான். கல்பத்தன், ஒரு முறை கோபம் அடைதல். கில்பத்துல் ஹரீசி, பேராசை கொள்பவனுடைய கோபத்தின் அமைப்பை போன்று கோபம் கொள்ளுதல். ஓகேவா? அஃபாக்க, தெளிவடைந்தான். இஃபாக்கத்துன் வாஹிதத்துன், ஒரு முறை தெளிவடைதல். பாருங்க, அசல்லையே தா வரும். இப்ப அசல்லையே தா வந்துச்சுன்னா அது பக்கத்துல வாஹிதத்துன்னு போட்டுதான் அதோட இஸ்முல் மரா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோங்க பாடத்துல. அதனால இது அசல் தா, அதனாலதான் வாஹிதத்துன்னு போட்டு இங்க கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஒரு முறை தெளிவடைதல். அப்ப இது நாலு எழுத்தை சார்ந்தது. நாலு எழுத்தை சார்ந்த ஃபேலுக்கு இஸ்முல் ஹையா வராது. மூணு எழுத்துக்கு மட்டும்தான் இஸ்முல் ஹையா வரும், வேற எதுக்கும் வராது. சரியா? லா யஅதி இஸ்முல் ஹையத்தி, இஸ்முல் ஹையத்து வராது. மின் கைரி சுலாசி, மூன்று எழுத்து அல்லாததற்கு இஸ்முல் ஹையா வராது. அதனால இது நாலு எழுத்து, அதனால வராது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஹத்தப, ஒழுங்குபடுத்தினான். என்னது, நல்லொழுக்கம் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப பாருங்க, தஹதீபத்துன், ஒரு முறை நல்லொழுக்கம் கற்றுக் கொடுக்குதல். லா யஅதி இஸ்முல் ஹையத்தி மின் கைரி சுலாசி, இஸ்முல் ஹையா வராது. மூன்று எழுத்தை அல்லாத வேறு ஃபேலில் இருந்து இஸ்முல் ஹையா வராது. அப்ப இது நாலு எழுத்துல ஹத்தப, அதனால இது நாலு எழுத்து, அதனால இதுக்கு என்ன வராது, இஸ்முல் ஹையா வராது. அதுக்கப்புறமா பாருங்க, சஹா, அதுக்கு என்ன வந்திருக்குது, சஹாவுக்கு என்ன வந்திருக்கு, சஹ்வத்துன்னு வந்திருக்குது. சரியா? இப்ப என்னன்னா, ஆஹ் விழித்தான். என்னது, விழித்தான் அர்த்தம். சஹ்வத்னா விழிக்குதல், ஒரு முறை விழிக்குதல். இப்ப சிஹ்வத், சஹ்வத்துன்னு படிக்கணும், இதுக்கு சிஹ்வத்துன்னு படிக்கணும். சிஹ்வத்துன் நஷீதி, சுறுசுறுப்பானவன், உற்சாகமானவனுடைய விழித்தல், விழிக்கும் அமைப்பு. சரியா? இப்ப அடுத்து நாம் பாருங்க, அடுத்து இஸ்தஹம்ம. இப்ப இஸ்தஹம்மனா என்ன, இப்ப இஸ்தஹம்ம என்றால் குளித்தான்.
இஸ்திஹ்மாமத்துன்னா ஒரு முறை குளித்தல். அப்ப இது 6 எழுத்தை சார்ந்தது. அப்ப என்ன வராது? இஸ்முல் ஹையா வராது. லா யத்தி இஸ்முல் ஹையத்தி, இஸ்முல் ஹையா வராது. மின் கைரி சுலாசி, 3 எழுத்து அல்லாத மற்றது இருக்கு, இஸ்முல் ஹையா வராது. சரியா? அதுக்கு அப்புறமா பாருங்க என்ன சொல்றாங்க. ரஃபஅ உயர்ந்தான். ரஃஅத்தன்னா ஒரு முறை உயர்தல். ரிஃஅத்து சாததி, இப்ப ம- தலைவர்களுடைய உயர்வதல், உயரும் அமைப்பு. இப்ப தலைவர்கள் எப்படி உயர்வாங்களோ அந்த மாதிரி உயர்வது. சரியா? அப்ப இது அமைப்பை குறிக்கிறது. சரியா? அப்புறம் பாருங்க இன்சரஃப திரும்பினான். இன்சிராஃபத்துன் ஒரு முறை திரும்புதல். லா யத்தி இஸ்முல் ஹைஅத்தி மின் கைரி சுலாசி, 3 எழுத்தை சார்ந்த அல்லாத மற்ற ஃபேலில் இருந்து இஸ்முல் ஹையா வராது. அதுக்கு இது 5 எழுத்து, அதனால வராது. ஆத இது 4 எழுத்து, இதுக்கும் வராது. சரியா? ஆதனா மீட்டினான். ஆதத்துன் வாஹிதத்துன் ஒரு முறை மீட்டுதல். இப்ப இதுல அசல்லே தா வரும். இதோடைய மஸ்தருக்கு, இதோடைய மஸ்தரு எப்படிதான் வரும்? அசல்லே தா வரும். அதனால இன்னொன்னு தாவை சேர்க்க முடியாது, அப்படி சேர்க்க கூடாது. என்னதான் சேர்க்கணும்? வாஹிதத்துன் என்றுதான் நம்ம என்ன செய்யணும்? சேர்க்கணும். சரியா? அதனாலதான் யாதத்துன் வாஹிதத்துன் ஒரு முறை மீட்டுதல். இப்ப இது 4 எழுத்து. லாயத்தி இஸ்முல் ஹையத்தி மின் கைரி சுலாசி, 3 எழுத்து அல்லாததிலிருந்து இஸ்முல் ஹையா என்பது வராது. சரியா? இஜ்தம, இஜ்தம என்றால் இஜ்தம ஒன்று சேர்ந்தான். ஒன்று சேர்ந்தான். இஜ்திமாஅத்துன் ஒரு முறை ஒன்று சேருதல். லா யத்தி இஸ்முல் ஹையத்தி மின் கைரி சுலாசி, அப்ப இது 5 எழுத்தை சார்ந்தது. அதனால 3 எழுத்தை சார்ந்து அல்லாத, 3 எழுத்தை சார்ந்தது அல்லாத மற்றதிலிருந்து இஸ்முல் ஹையா வராது. இப்ப இது 5 எழுத்து, அதனால வராது. அப்புறமா பாருங்க, சக்கத்த விழுந்தது. சக்தத்துனா ஒரு முறை விழுதல். சிக்தத்து தாயிரி பறவை விழுவதின் அமைப்பு. இப்ப அது எப்படி விழுந்ததோ அதே போல விழுவது. ஹரஜனா ஹரஜ வெளியேறினான். ஹர்ஜத்தன ஒரு முறை வெளியேறுதல். ஹிர்ஜத்து தரீதுனா விரண்டோடுபவனுடைய வெளியேறுதல். அதே போல வெளியேறுதல். சரியா? இப்ப கலப அப்படின்னா மிகைத்தான். கல்பத்துனா ஒரு முறை மிகைத்தல். கில்பத்துல் காதிரி, அப்ப வல்லமை சக்தி உடையவனுடைய மிகைத்தது, மிகைப்பின் அமைப்பு. அந்த அந்த அமைப்பில் மிகைப்பது. சரியா? இப்ப எல்லாத்துக்கும் கேட்டாங்க. இஸ்முல் மரா இஸ்முல் ஹையா நம்ம என்ன செஞ்சாச்சு? சொல்லியாச்சு. இப்ப அடுத்து பாருங்க, 3வது பயிற்சி. இப்ப 3வது பயிற்சி என்ன சொல்றாங்க? ஹாத்தில் மாதி அவள் முலாரி, மாலி இன்னும் முலாரியை கொண்டு வா. மின் குல்லி சீகத்தின் லில் மர்ரத்தி அவில் ஹைஅத்தி ஃபீமா யத்தி, பின்வரும் ஒன்றிலே மர்ரத் என்னும் ஹைஅத்துக்கு உரிய ஒவ்வொரு சீகாவிலிருந்தும் மாலி முலாரியை கொண்டு வா. இப்ப கீழே நம்மளுக்கு மர்ரத் ஹைஅத்துடைய சீகா, அதோடைய தோற்றத்தை கொடுத்துட்டாங்க. அந்த ஒவ்வொரு சீகாவுக்கிலிருந்தும் என்ன செய்யணும்? மாலி முலாரியை நம்ம கொண்டு வரணும். சரியா? வாருங்கள், அவங்க சொன்னதை போல் நம்ம கொண்டு வருவோம். அர்த்தமும் அங்கேயே பார்த்து விடுவோம். இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க? இங்க இருக்கு பாருங்க. ஷிர்பத்துல் லம் ஆனி, தாகித்தவர்களின் ஷிர்பத்துனா குடித்தல். அந்த அமைப்பில் குடித்தல். தாகித்தவர்களின் அமைப்பில் குடித்தல். ஓகேவா? அதான் ஷிர்பத்து. ஓகேவா? ஷரிபனா குடித்தான். யஷ்ரபுனா குடிப்பான். அதோடைய ஃபேல் தானே கேட்டாங்க. இங்க அதோடைய ஃபேல் நம்ம சொல்லியிருக்கோமா? சரியா? இப்ப பொம்மான்னா யாரு? தாகித்தவன். ஓகேவா? இப்ப அடுத்து பாப்போமா? ரீகத்து சாலபி. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரீகத்து சாலப் என்று கொடுத்திருக்காங்களா? நரி ஓடுறதுக்கு ரீகத் என்பார்கள். அப்ப நரியின் அமைப்பில் ஓடுவது. இப்ப இது எதை குறிக்குது? அமைப்பை தானே குறிக்குது. ராக ஓடியது. எருவு ஓடும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க. இது என்னது? இது என்னது? இதெல்லாம் அமைப்பு. இது என்னது? முறை. ரஜஅத்துன். சரியா? ரஜஅத்துன்னா ஆஹ் ஒரு முறை மீள்வது. ரஜஅனா மீண்டான். எர்ஜிஉ மீள்வான். இன் ஆமத்துன், இதுவும் மரணத்தை அறிவிக்கிறது தான். ஒரு முறை அருட்கொடை அளித்தல். அந்நாமனா ஒரு முறை அருட்கொடை அளித்தான். யுன்இமு ஒரு முறை அருட்கொடை அளிப்பான். அப்ப அதுக்கப்புறமா பாருங்க, ஃபிஸ்அத்து, இதுக்கு என்னன்னு படிக்கணும்? ஃபிஸ்அத் என்று படிக்க வேண்டும். ஆஹ் மேல அப்ப ஃபிஸ்அத்துல் ஜபானி. இப்ப ஜபான் என்றால் கோலை. இப்ப கோலையின் அமைப்பில் திடுக்கிடுவது. கோலை எப்படி திடுக்குவானோ அந்த அமைப்பில், அந்த முறையில் திடுக்கிடுவது. இது முறையை தானே காட்டுது. திடுக்கிட்டான். திடுக்கிடுவான்.
அதுக்கப்புறமா பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஜவுலத் என்று கொடுத்துள்ளார்கள். ஜால என்றால் சுற்றினான், எஜுலுனா சுற்றுவான், ஜவுலத்னா ஒரு முறை சுற்றுதல். ம். அதுக்கப்புறம் பாருங்க, மிஷியத்தல் உராபி. உராப்னா காகை. இப்ப காக்காவின் அமைப்பில் நடத்தல். ஓகேவா? அதான் என்னது? விஷயத்தல் உராப் என்பார்கள். இப்ப காக்காவின் முறையில் காகம். காக்காவின் முறையில் என்ன செய்வது? காகத்தின் முறையில் நடப்பது. மஷா நடந்தான், எம்ஷி நடப்பான். அதோடைய விஷயத்துடைய ஃபேல கேட்டாங்க, மாதி முதாரி சொல்லியாச்சு. இக்காமத்துன் வாஹிதத்துன் ஒரு முறை நிலைநாட்டுதல். அப்ப இது அசலே தாவன் தான் என்ன செஞ்சாங்க? வாஹிதத்தின் பக்கத்துல போட சொன்னாங்க, அதனால போட்டாங்க. சரியா? அகாமனா நிலைநாட்டினான், யுகீமு நிலைநாட்டுவான். அப்புறம் பாருங்க, ஜல்ஜலத்துன். ஜல்ஜலத்துன் இது என்னது? ஒரு முறை அதிர்வது. ஜல்ஜலானா என்னது? அதிருதல் அர்த்தம். இப்போ ஒரு முறை அதிர்வது, குலுங்குவது. ஜல்ஜல என்னது? அதிர்ந்தது. யுசல்ஜிலு அதிரும். அப்புறம் பாருங்க, கடைசி அவனும் ரெண்டு தானே இருக்கு. அப்ப இங்க தனியா வந்திருக்கு. இப்ப ஜௌரத்துன் இங்க எல்லாம் என்னது? ஜௌரத்தன், சுர்பத்தன் அப்படின்னு எல்லாமே நெசப்லயே கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது அதிகமா எப்படிதான் பயன்படுத்தப்படும்? நெசப்ல தான் பயன்படுத்தப்படும். அதனால நெசப்லயே இங்க எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. அப்படி படிச்சாலும் சரி, இல்ல தனித்தனி வார்த்தையாக இங்க படிச்சாலும் என்னது? ஏன்னா வாசகத்துல வரும்போது இது எதுலதான் வரும்? நெசப்புடைய காலத்துலதான் வரும். அதனாலதான் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க? நெசப்லயே கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க தனித்தனியா படிக்கிறனால, வாசகத்துல இல்லாம தனிமையில படிக்கிறேன்னா ஜௌரத்துன் என்னது? ஜல்சலத்துன் ஜௌரத்துன் நம்ம படிக்கிறோம். சரியா? எல்லாத்துக்கும் என்னது? தனித்தனி வாசகமா நம்ம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். சரியா? அப்ப இப்ப வாங்க நம்ம பாடத்துல பார்ப்போமா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆஹ் ஜௌரத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன வரும்? ஜார எசூரு. சந்தித்தான், எசூரு சந்திப்பான். ஜௌரத்துன் என்றால் ஒரு முறை சந்தித்தல். அடுத்தது பாருங்க, ஷர்பத்துன் ஒரு முறை குடித்தல். ஷரிப குடித்தான், யஷ்ரபு குடிப்பான். அதுக்கப்புறமா பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? சொர்ஹத்துன் வந்திருக்கு. சுவாத் வந்திருக்கா? அப்ப சொர்ஹத்துனுக்கு என்ன வரணும்? ஸ்வரஹ யஸ்ரிஹு என்று வர வேண்டும். சரியா? ஆஹ் கத்தினான், கத்துவான். சர்ஹத்துன்னா ஒரு முறை கத்துதல். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, ஜம்ஹத்துன் என்னன்னு வந்திருக்கு? ஜம்ஹத்துன் இதுக்கு என்ன வரணும்? ஜமஹ எஜ்மஹு அப்படின்னு அதோடைய ஃபேலும் அதோடைய மாலியும் முலாரியும் வர வேண்டும். அப்ப பாய்தல் ஒரு முறை பாய்தல். ஜம்மஹனா பாய்ந்தான், எஜ்மஹனா பாய்வான். இப்ப நஃப்ஹத்துன்னா ஒரு முறை ஊதுதல். நஃபஹனா ஊதினால் ஹா வர வேண்டும். சரியா? இங்க ஹா தான் கொடுத்துருக்காங்க, அதனால இங்கேயும் ஹா தான் வரணும். புள்ளி வைக்கவில்லை. நஃபஹ ஊதினான். என்பகுனா இங்கேயும் புள்ளி வைக்கல, ஹா வரணும். என்பகு ஊதுவான். ஃபிர்ஹத்த சபியி சிறு சிறுவனின் அமைப்பில், அந்த சிறுவனின் தோற்றத்தில் மகிழ்வது. ஃபரிஹ மகிழ்ந்தான், எஃப்ரஹு மகிழ்வான். இப்ப இது என்னது? அமைப்பு குறிக்குதுல. அப்ப பாருங்க, விஸ்பத்துல் அசதி. இதுலயும் பாத்தீங்களா? நெசபுல நெசபுடி தோட்டத்துல ஃபிர்ஹத்த அதோடைய அடையாளம் கொடுத்திருக்காங்க. காரணம் இது எல்லாம் நெசபுடி காலத்துல தான் பயன்படுத்தப்படும். அதனாலதான் எல்லாத்துக்கும் இங்க அப்படி கொடுத்திருக்காங்க. இங்க தனித்தனி வார்த்தையாக இருப்பது வாசகத்தில் இல்லாம தனியா வருதுன்னா நம்ம என்ன செய்யறோம்? ரெஃபர் வச்சு படிக்கிறோம். சரியா? இப்ப கடைசியா பாயுதல். சிங்கத்தின் அமைப்பில் பாயுதல். இப்ப அமைப்பை குறிக்குதா? வசப குதித்தான், பாய்ந்தான், குதித்தான் அர்த்தம். இப்ப துள்ளி குதித்தான், பாய்ந்தான். எசப என்னது? எசபுனா இல்ல, எசிபுன்னு படிக்கணும். அவன் பாய்வான். சரியா? இப்ப இதோடைய பயிற்சி முடிச்சாச்சா? வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பயிற்சியை தொடர்ந்து காண்போம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.